ரேகா, அண்ணா, என்னம்மா டூர் வந்த இடத்துல நீ சூர்யாவும் தனித்தனியா இருந்தா என்ன அர்த்தமா? அண்ணா என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீலி நம்ம எல்லாருக்குமே பொம்மை தான், ஆனா அவனுக்கு அது பெரிய சென்டிமெண்ட்மா. எல்லாரும் பல தடவை அவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நீலிய ஒரு உயிரா ஃபீல் பண்ணாலும் நீலிங்கிறது ஒரு பொம்மைன்றத நம்மளால மறக்க முடியாதுல்ல. இவ்ளோ ஆர்ப்பாட்டம் அழக தேவையான தேவையில்லை, ஆனா என்ன பண்றது, சூர்யா அப்படியே துடிச்சு போறப்ப நம்ம விரும்புறோமோ இல்லையோ அவங்களுக்கு ஆறுதலா ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியது இருக்குல்ல. என்ன ரொம்ப திட்டாருண்ண. எனக்கு தெரியுமா, நீலியை பத்தி ஏதாவது சொன்னா அவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். நீலி கிடைக்கலன்னா என்னென்ன பண்ணுவார் சூர்யா? இந்த ஹோட்டலையே அடிச்சு நொறுக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப ஓவர்ண்ண அது. ஒருத்தரோட பிலீஃப், நம்பிக்கை அவங்கள எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் கொண்டு போகும். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுங்க. நானும் பல வருஷமா சூர்யா கூட இருக்கேன், எனக்கே ஒன்றும் புரியல. நீ இப்ப வந்து பொண்ணுமா, எப்படி புரியும்? ஊருக்கு போலான்னு தோணுது. என்னம்மா நீ, இது சின்ன பிரச்சனை, இதுக்காக சூர்யா விட்டு விலகி போடுமா நீ? முதல்ல அவனை போய் பேசி சமாதானம் பண்ண. முடியாதுண்ண, என் மேல எரிஞ்சு விழுவாரு. அப்புறம் ஒண்ணும் ஆகாது. என் வைஃப் சூர்யா கிட்ட பேசியிருக்கா, நீ சாரின்னு மட்டும் போய் சொல்லு, எல்லாம் சரியாயிடும். நான் ஒரு தப்பும் பண்ணலையே என்ன. அதனாலதான் நீ சாரி சொல்லணும். இது ஃபேமிலிமா, பொண்ணுங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். என்ன திட்டினாருன்னா? திட்ட மாட்டாமா, போ. என்னம்மா யோசிக்கிற, போமா.